கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 3 அரசர்களும் அந்த நம்பிக்கை நட்சத்திரமும் நமக்கு தருகின்ற செய்தி. நாமும் பல தருணங்களிலே சோதனைகளை சந்திக்கும் பொழுதும், வேதனைகளில் உழலும் பொழுதும், பலவிதமான தோல்விகளை எல்லாம் நாம் சந்திக்கும் பொழுதும், நம்பிக்கை இழந்து காணப்படும் பொழுதும், ஆண்டவர் என்ற அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நம்மை வழிநடத்தும், நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் வானத்தை பார்க்க வேண்டும். அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை நோக்கி நாம் அனைவரும் அதன் வழியை அதனுடைய வழிகாட்டுதலின்படி நாம் அனைவரும் நடக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களிடம் ஒரு கேள்வி. எத்தனை பேரு நேற்றோ முந்தா நாளோ நட்சத்திரத்தை மேல பார்த்திருக்கீங்க? உண்மையாவே யாருமே இல்லை. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை மேல பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த பெரிய பெரிய விளக்குகள், வண்ண வண்ண விளக்குகள், கண்ணை கூசுகின்ற அந்த லைட் எல்லாமே இந்த விண்மீன்களை நம்மால் பார்க்க செய்வதில்லை. அதை நம்மளால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, நாமெல்லாம் இன்னைக்கு செல்போனும் எல்லாம் கீழே பார்த்துக்கிட்டே நடக்கிறதுனால மேல பாக்குறது கூட நேரம் இல்லை. மழை வந்துச்சுன்னா ஒருவேளை மேல பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடந்தா மேல பார்க்கலாம். நாமெல்லாம் மேல பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைய விழா நம் அனைவரையும் மேல் நோக்கி பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. நாமெல்லாம் மேல பார்க்கணும். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை நட்சத்திரமாக நம்மோடு பயணிக்கின்றார். எவ்வாறு அந்த நம்பிக்கை நட்சத்திரம் இந்த 3 அரசர்களோடு பயணித்ததோ, ஆண்டவரும் நம்மோடு நம்பிக்கையாக, நட்சத்திரமாக, ஒரு சூப்பர் ஸ்டாராக நம்மோடு பயணிக்கின்றார். இன்று நாம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஸ்டார்களை எல்லாம் கடந்து வந்து விட்டோம். அவர்கள் எல்லாம் நடிகர்களாக இருக்கின்றார்கள், அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கலாம், அல்லது சினிமா ஸ்டாராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஸ்டாராக இருக்கின்றார்கள். அவர்களோ நமக்கு எந்த வகையிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள்? ஆனால் ஆண்டவர் காட்டுகின்ற வழி உண்மையிலே நேரிய வழி. ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் இல்லை. இந்த 3 அரசர்களும் ஆண்டவரை வாஞ்சையோடு தேடினார்கள். அவர்கள் மீட்பரை கண்டுகொண்டார்கள். நாமும் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகின்ற அந்த பயணத்தை நாம் இப்பொழுதே தொடங்க வேண்டும். முதலில் கடவுளையும் அவருக்கு உரியனவற்றையும் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பது இறைவாக்கு. என்று ஆண்டவரை தேட இந்த ஞானிகள் நம்மை அழைக்கின்றார்கள். நாங்கள் ஆண்டவரை தேடினோம், மீட்பரை கண்டுகொண்டோம். நீங்களும் தேடுங்கள், கண்டிப்பாக கண்டுகொள்வீர்கள். நாங்கள் தேடினோம், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தோம். இரவு நேரங்களிலே இருள் எங்களை சூழ்ந்தது. பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. ஆனால் எங்களுடைய தேடலிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த நம்பிக்கை நட்சத்திரம். அதே போல நீங்களும் வாஞ்சையோடு ஆண்டவரை மட்டும் தேடுங்கள். உங்களுடைய இன்ப துன்ப துயர வேளைகளிலும் ஆண்டவரையே நீங்கள் தேடுங்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுக்கு வழிகாட்டிய அதே ஸ்டார், அதே சூப்பர் ஸ்டார், அதே அந்த ஆண்டவர் உங்களையும் வழிநடத்துவார். இதுதான் இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு தருகின்ற செய்தி. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனை நாம் தேடும் பொழுது கண்டிப்பாக அனைத்துமே திருக்காட்சிகளாக மாறும். இன்று தெரு காட்சிகள் எல்லாம் திருக்காட்சிகளாக மாற வேண்டும். தெருக்களிலே அல்லது சமுதாயத்திலே பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நமக்கு திருக்காட்சிகளாக தெரிய வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு திருக்காட்சியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அனைவருக்கும் நான் உரியவன், புறவினத்தாருக்கும் உரியவன். இஸ்ராயல் மக்கள் நினைத்திருந்தார்கள் ஆண்டவர் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர், முட்புதரிலே எங்கள் இனத்திற்கு மட்டுமே அவர் காட்சி கொடுத்தார், முட்புதரின் வழியாக எங்களைத்தான் அழைத்தார், இஸ்ராயல் இனத்திற்கு மட்டுமே அவர் வந்தார் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி, நான் அனைவருக்கும் சொந்தமானவர், எந்த ஒரு ஏற்ற தாழ்வையும் நான் பார்ப்பதில்லை, இந்த உலகத்தையே நான் என்னோடு இணைக்கின்றேன் என்று இந்த குழந்தை நம் அனைவரையும் அழைக்கின்றது. ஆகவே தெரு காட்சிகள் எல்லாம் திருக்காட்சிகளாக மாற வேண்டுமானால் நம்முடைய சகோதர சகோதரிகளே இறைவனை காண வேண்டும், இறைவனை தேட வேண்டும். நம்முடைய தேடலிலே வருகின்ற துன்ப துயர வேதனைகளிலும் அல்லது கலக்கமான தருணங்களிலும் ஆண்டவர் நம்மோடு ஒரு விண்மீனாக, நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் இந்த பயணத்தை தொடருவோம்.
இந்த திருக்காட்சி பெருவிழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நிறை ஆசிரையும் நிறைவான நம்பிக்கையும் நம்மில் விதைப்பதாக. ஆமென்.